ஆனந்தி வணக்கம். நிச்சயமாக அலை கடல் என திரண்ட மக்கள் கூட்டம் திருநெல்வேலி வடக்கு ரத வீதியில் ஜவுளிகள் வாங்க இன்ன பிற பொருட்கள் வாங்க குஷியில் கூடிய பெண்கள் கூட்டம் என்றே கூற வேண்டும். தீபாவளி திருவிழா ஷாப்பிங்கால் திருநெல்வேலி டவுன் வடக்கு ரத வீதி தற்போது திக்கு முக்காடி வருகிறது. ஆனந்தி, வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு புத்தாடைகள் மற்றும் பண்டிகைக்கான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதில் திருநெல்வேலி மக்கள் மழை இன்று இல்லாததால் இன்று மதியம் முதலே ஆர்வத்துடன் குவிந்ததால் திருநெல்வேலி டவுன் பகுதியே சம்பித்தது. குறிப்பாக ஜவுளி மற்றும் வணிக வளாகங்கள் நிறைந்த வடக்கு ரத வீதி மக்கள் வெள்ளத்தில் தற்போது அலை மோதி கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகளைத்தான் நாம் தற்போது பார்த்து வருகிறோம். திருநெல்வேலி டவுன் பகுதியே திருநெல்வேலி மக்களின் மிக முக்கிய வணிக மையமாக விளங்கி வருகிறது. வண்ணார்பேட்டையை தவிர திருநெல்வேலியின் வடக்கு ரத வீதியில் பிரம்மாண்ட ஜவுளி கடைகள் மற்றும் தரமான பொருட்களை விற்கும் அங்காடிகளுக்கு பெயர் பெற்றது. இன்று மாலை நேரம் தொடங்கியது. முற்றிலுமாக இன்று காலை முதலே மழை இல்லாததால் பண்டிகைக்கான உற்சாகத்துடன் மக்கள் கூட்டம் கூட்டமாக டவுனை நோக்கி படையெடுத்தனர். புடவைகள், ரெடிமேட் ஆடைகள், குழந்தைகளுக்கான புதுவகை உடைகள் ஆகியவற்றை தேர்வு செய்ய பெண்களின் கூட்டம் மற்ற நாட்களை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாக இருந்தது. கடைகளின் உள்ளே கால் வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு மக்கள் தங்களுக்கு பிடித்தமான ஜவுளிகளை வாங்குவதில் மும்முரமாக இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. ஒரு சிலர் சில்லறை வியாபாரிகளிடம் துணிகளை மலிவு விலையில் வாங்குவதிலும் பேரம் பேசுவதிலும் ஆர்வம் காட்டினர். புத்தாடைகள் மட்டுமின்றி தீபாவளிக்கு தேவையான இனிப்பு, பலகார வகைகள், பட்டாசுகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்பனை செய்யும் அனைத்து கடைகளிலும் குழந்தைகளுக்கான பொம்மைகள், இதர பொருட்கள் விற்கும் கூட்டங்களிலும் மக்கள் கூட்டம் அலை மோதியது. ஆனந்தி, மாலை பொழுதின் குளிர்ச்சியான வானிலையும் கடைகளின் அலங்கார விளக்குகளின் ஒளியும் பண்டிகை கொண்டாட்ட மனநிலையையும் வாங்கும் ஆர்வத்தையும் அதிகரித்ததையும் நம்மால் பார்க்க முடிந்தது. திருநெல்வேலி மாநகரத்தை பொறுத்தவரை முற்றிலுமாக பொதுமக்கள் கூட்டம் மிக மிக அதிகமாக இருப்பதன் காரணமாக அனைத்து பகுதிகளிலும் காவல்துறையினரின் பாதுகாப்பு மிக மிக அதிகமாக இருக்கிறது. இருப்பினும் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திரறி வருகின்றனர் என்றே கூற வேண்டும். மொத்தத்தில் திருநெல்வேலியில் இன்று அனைத்து பகுதிகளிலுமே கூடிய மாலை பொழுதில் கூடிய மக்கள் கூட்டம் இந்த ஆண்டு தீபாவளி திருவிழா களை கட்ட தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமாகவே அமைந்துள்ளது. ஆனந்தி.